ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈது முடிஞ்சு 2வது நாள்லேருந்து ஆஃபியா ஒரே தொல்லை. வெளியே கூட்டிகிட்டு போங்கம்மா, ரேவதிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஈதி காசு கையில் வந்த உடனே அவளுக்கு முதல்ல எந்த காசு கையில் இருந்தாலும் முதல்ல அவளுக்கு ரேவதி தான் ஞாபகத்தில் வரும். ஏன்னா அங்கே போய் ஸ்டேஷ்னரிஸ், கலர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் பர்ஸை வச்சுருக்கா பாருங்க. என்னடி எவ்வளோ வச்சுருக்க காட்டு அப்படின்னு சொன்னான்னா, ஆஹா கண்ணு பட்டுடுமா, அதெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு கிளம்பியாச்சு. நான் சொல்லிட்டேன், நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன்னு. அவள் ஈதி காசில் தான் அவள் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இது வருஷம் நடக்கிறதுங்க. ஈதி காசு கையில் வந்த உடனே கிளம்பி ஸ்டேஷ்னரி வாங்க, கலர்ஸ் வாங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. எந்த காசாக இருந்தாலும் அந்த அம்மா அவளே போயிட்டு எல்லாமே அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு, நான் நடுவில் ஆட்டை போடலான்னு பார்த்தேன். பாட்டில்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தது, வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. கடைசியில் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிளிப்பு தாங்க வாங்கி கொடுத்தா ₹12. அது மட்டும் எனக்கு வாங்கி கொடுன்னு. சரி கொடு, நானே கொடுத்துட்றேன் காசு அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு எல்லாம் வாங்கிட்டு மீதி காசும் கொடுப்பான்னு பார்த்தா அதையும் வாங்கி பர்ஸில் வச்சுட்டு மேடம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.